ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது தெளிவாக பார்த்துட்டு போனே சென்டம் எடுத்துடலாம். இப்போ என்னென்னா தமிழில் வந்து எழுத்துப்பிழை தான் எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. அதனால் அது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ. அது கவர்மெண்ட் இறக்கக்கூடிய ஆன்சர் கீ. அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாத்தியார் கையில் கொடுப்பாங்களே அந்த ஆன்சர் கீ. இதை வச்சு தான் திருத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதினாலே, அதாவது 2 மார்க் எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், 3 மார்க் எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், நெடுவினா எவ்வளோ பேஜ் எழுதணும், எவ்வளோ பாயிண்ட் எழுதணும், எப்படி எழுதணும், அண்டு காட்சி கண்டு கவிஞர் வந்து ஓனா எழுதலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கான விடை தான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஏன்னா உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு அண்ட் எழுதுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்காது. அண்ட் படிக்கும்போது சூப்பராக படிச்சுட்டு போகலாம். ஏன்னா இந்தந்த விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப 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 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக இருக்காங்க. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. மார்க் போடணுன்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா படித்து ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே 80ங்கிறத 90 வரைக்கும் இருக்கும். 80 எடுக்கிறேன்னு நினச்சாலே பப்ளிக்கில் 90 வந்துடும். ஸோ அதனால தான் மார்க் நிறைய வருது பப்ளிக்கில். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். உங்களுக்கு சொல்ல வந்தது புரியும். 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து இந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நான் சொல்ல வரது புரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, நீலம் மற்றும் கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பிட செய்யப்பட வேண்டும். என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பிளாக்கு அல்லது ப்ளூ தான் பப்ளிக் பேப்பரில் யூஸ் பண்ணணும். ப்ளூவே யூஸ் பண்ணுங்கள், பிளாக் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ ப்ளூ பெனில் மட்டும்தான் எழுதியிருக்கணும். அண்டர்லைனுக்கு பென்சில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் எல்லாம் கோடு போடுறதா பென்சிலில் கோடு போட்டால் போதும். நீங்கள் தேவையில்லாமல் வேறு பேனை யூஸ் பண்ண வேண்டாம். 2 இங்கு பேனை எடுத்துகிட்டு போங்க, ப்ளூ கலரில். அவ்வளோதான், நல்ல இங்கு பேனாவா. ஸோ அதுதான் நீலம் மட்டும். அது இருந்தால் தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஒரு மதிப்பெண் வினாவிற்கு பொருத்தமான விடை மற்றும் குறியீடுடன் வினையளித்தால் மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். என்ன சொல்லலாங்க, புரியுதா? இந்த 1 மார்க் கொஷினுக்கு இந்த சூஸ் எழுதியிருப்பில்ல, அந்த சாய்ஸ் எழுதிட்டு அப்படிங்க தான் அதோட ஆன்சர் எழுதணும். இப்போ கரெக்டான இந்த சாய்ஸ் வேறு இல்லை இந்த ஆன்சர் வேறுனா தப்பு போட்டுருவாங்க. இந்த சாய்ஸும் அந்த கொடுக்கப்பட்ட ஆன்சரும் கரெக்டாக எழுதியிருக்கணும். சாய்ஸ் எழுதி இது எழுதுனா தான் மார்க். நான் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. 1 2 3 4ன்னு போடு லெஃப்ட் சைடில் பேஜில் புக்லெட்டில். அப்புறம் இங்கே வந்து ரூல்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து உள்ளார வந்து நீ வந்து இந்த சாய்ஸோடது போட்டு இதே மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிரு. ஓகேவா? இதே மாதிரி பாக்ஸ் போட்டு ஆன்சர் எழுது. பாக்ஸ்னால் லைன்லாம் போட்டது, ஆல்ரெடி லைன் இருக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே சூஸ் போட்டு சாய்ஸ் போட்டு இங்கே எழுத ஆரம்பிச்சிரு. ஓகேவா? நீட்டாக ப்ரெசென்ட் ஆயிரும். 1 மார்க்லாம் பிரச்சனை. 1 மார்க்கில் மட்டும் எப்படியாவது ஒரு 10 இல்லை 15 அடிச்சுட்டு உங்கள் பேப்பரோட இம்ப்ரெஷனே வேறு லெவலில் இருக்கும். புக்கின் 1 மார்க் நான் தருவேன். அதை மட்டுமா ஒழுக்கம் படிங்க போதும். ஓகேவா? புக் பேக்கில் ஒரு 9 10 வந்துடும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன, குருவினா வந்து என்ன, பொருத்தமான விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். சில கொஷினுக்கு மட்டும் ஓனாகவே எழுதலாம், நாங்கள் கொடுத்துருவாங்க. அது சில கொஷினுக்கு அமையும், சில கொஷினுக்கு அமையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சிருக்க மாதிரியே படிங்க. 2 மார்க்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நல்ல பாயிண்ட் எழுதினீங்கனாலே மார்க்கு. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? பாருங்கள், வறுமையில் அந்த மாப்போசி கொஸ்டின் வந்து 2 மார்க். 2 பாயிண்ட் இருந்தால் இது பாருங்கள், 2 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இது போன்ற பொருத்தமான முழுக்கத் தொடர்கள் எவையினும் 2 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதினால் 2 மார்க் கொடுக்கலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க். இப்போ பிழை திருத்தி எழுதிட்டு சரியான தொடரை எழுதிட்டு 1 மார்க்கு, பிழைக்கான காரணம் வந்து 1 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பொருத்தமான விடை எழுதிப்பை முழு மதிப்பெண் வழங்கலாம். இப்போது சில இந்த ஊமை தொடர், இந்த எழுவாய் செழுமை செய்க, இல்லை 2 லெட்டர் கொடுத்துருவாங்க, கொடு அந்த மாதிரி 2 லெட்டர் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். பட் எதுக்கு ரொம்ப நல்லா படிச்சுட்டு போங்க. பகுபதர் உறுப்புக்கணும் பிரிக்கிறதுக்கு 1 மார்க்கு, எழுதுறதுக்கு 1 மார்க். ஓகேவா? பகுபதர் உறுப்புன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 10 தான், 10 கூட 8 தான் கொடுத்துருக்கேன். அது படிச்சிங்கன்னா 1 எழுதிடலாம். அடுத்து இதுவும் ஈஸி. எல்லாமே அந்த 2 கேட்குறதுல கலை சொற்கள் ஈஸி. அதுக்கப்புறம் இது பாருங்கள், பிரித்து சேர்த்துறதுக்கு 1 மார்க். அந்த பிரித்து சேர்த்து பொருள் தருகன்னு சொல்லிட்டு. ஸோ சீசர் எப்போதும் ஏன் சொல் பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாயை பற்றி சொல்கிறது, அந்த பிழை நீக்கி எழுதுக, அது வந்து ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 3 மார்க் சிறுவினா பாருங்களேன், காமெடி பாருங்கள். பொருத்தமான கருத்து இருப்பின் ஓனவே எழுதிக்கலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 3 பாயிண்ட் 3, அதாவது எவேனும் 3 இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். கருத்துக்கள் 3 இருப்பின் 3 பாயிண்ட் இருந்தால் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வம்பு? நீங்கள் 3 பாயிண்ட் ஓகே படிச்சுக்கோங்க. படிக்க முடியாத கொஷின், நல்லா படிக்கிற கொஷினுக்கு நல்லாவே ஒரு 5 6 பாயிண்ட் எழுதுங்க. படிக்க முடியாத கொஷின் 3 பாயிண்ட் எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஓகே. பொருத்தமான விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண். இதாவது கிரேஸ் மார்க், ஏதாவது கொஷின் தப்பாக கேட்டாலும் கிரேஸ் மார்க் கொடுத்துருங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்க. தெரியுதோ இல்லையோ எல்லா கொஷின் நம்பர் போட்டு கரெக்டாக போட்டு வா. கொஷின் நம்பர் தப்பாக இருந்தாலும் வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. இங்கே கொடுக்கல அவங்க. கொஷின் நம்பர் தப்பாக இருந்தாலும் வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. இந்த படிவத்துக்கெல்லாம் படிவத்தில் கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போது இது வந்து அடுத்தது செயலோடது. பாடலுக்கு 3க்கு 3 மார்க்கு. பாடல் மட்டும் எழுதானே மார்க் கொடுத்தாங்க. ஆசிரியர் பேரில் தேவையே இல்லை. விடை எழுத முயற்சித்தா இருந்தாலே இதுதான் கிரேஸ் மார்க் 3 மார்க். சரி, இதுக்கு இல்லை, இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா இது கிரேஸ் மார்க். அதுக்கு ஏன் கிரேஸ் மார்க்னா தப்பாக எதாவது கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணு. அடுத்து எவையேனும் 3 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். என்ன கேள்வின்னு புரியுதா? எவையெல்லாம் அறியேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லெசன் இருக்கும் அந்த கொஸ்டின். 3 பாயிண்ட் இருந்தால் 3 மார்க். அதான் சொல்கிறல்ல, 2 மார்க்னால் 2 பாயிண்ட்டு, 3 மார்க்னால் 3 பாயிண்ட்டு மார்க் கொடுத்துட்றாங்க. ஓகே, அடுத்தது நம்ம செஷன் வந்துட்டோமா? இல்லை, இது இலக்கணம். அறிந்து அறியாது, புரிந்து புரியாது, இது 2 பிரித்து 1.5 மார்க்கு. அதுக்கப்புறம் அணி வந்து எந்த அணின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அந்த செயலுள்ள ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அந்த அணியோட விளக்கம், அந்த டெஃபினிஷன் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. பொருள் என்னும் ஒரே சொல்லில் பலமுறை வந்து வெவ்வேறு பொருள்களை தந்துள்ளது, அதுக்கு 1 மார்க். எனக்கு தெரிஞ்சு அவங்களே குரல் கொடுத்து தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா சான்றே தேவையில்லை, ஏன்னா அதான் சான்று. அதனால் இந்த 3 அணினா என்ன அணி விளக்கம், அணி பொருத்தம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது 3 நீங்கள் பாயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. அதே மாதிரி அலகிடுது வாய்ப்பாடு பாருங்கள். குறிப்பு சீருக்கு 1 மார்க், அசைவு 1 மார்க்கு, வாய்ப்பாடுக்கு 1 மார்க். அப்படி தான் 3 மார்க் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஓகே தானே? சீர், அசை, வாய்ப்பாடு. பாருங்கள், சீர் பிரிச்சிருந்தாலே 1 மார்க். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்மில் எழுதுனா 1 மார்க். அந்த மாதிரி அடுத்தது 5 மார்க். இதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழர் மருத்துவம், நவீன மருத்துவம், இது ஓனாகவே எழுதுனாலே மார்க் கொடுக்குறாங்கிறாங்க. இதே மாதிரி எதாவது கேட்டாலும் ஓனாக எழுதுங்க. பட் புக்கிலுக்கு தான் இந்த வருஷம் கேட்க போகிறாங்க. நான் அது கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2.5 மார்க் பிரிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவற்றுடன் மாணவன் கருத்து இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இதுவும் ஓனாக எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது என்ன கொஷின் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு தெரில, செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இருங்க. அடுத்த கடிதம் வந்து இடம், நாள், விழித்தல், கடித செய்தி, இப்படிக்கு ஒப்பம், உரைமேல் முகவரி, இது இருந்தாலே மார்க் தான். அந்த ஃபார்மேட்டுக்கே உங்களுக்கு ஒரு 3 மார்க் கிடச்சிரும். நீ தப்பாக எழுதினாலும் பரவாயில்ல. ஓகேவா? இவற்றின் அடிப்படையில் விலையேறுத்தால் வேண்டும். நாளிதழ் ஒன்று அந்த பொங்கல் மலர், அதுக்கு வந்து அனுப்புனர், பெறுநர், விழித்தல் பொருள், அந்த பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க்கு. மீதெல்லாம் 6 மார்க். முடிவு, ஒப்பம், இடம், நாள், உரைமேல் எழுதுறதுக்கு எல்லாம் மார்க் தான். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து அட்டன் பண்ணாலே 3 மார்க் கிடைக்கும். அடுத்து காட்சி கண்டு கவுண்டர். என்ன சொன்னேன்? ஓன எழுதலான்னு சொன்னேன்னா, அப்போ 7 காட்சி கண்டு கவுண்டருக்கு 7க்குமே நீ ஒரே காட்சி கண்டு கவுண்டரும் எழுதலாம். ஜென்ரலாக காட்சிக்கு ஏற்ற பொருத்தமான கவிதை எழுப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். 10லையும் எழுதுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது படிவம் வந்து கரெக்டான விடைகள் இருந்தால் உங்களுக்கு 5 மார்க். 2.5 மார்க். ஓகேவா? ஓகே. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம், அது வினாத்தாளில் குறிப்பிட்டுள்ள விவரங்களுடன் படிவம் சரியாக நிரப்பப்பட்டுள்ள பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போது இது இருக்கத்தக்க மொழிபெயர்ப்பு இருக்கத்தக்கன்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. நாம் செய்ய வேண்டிய அறங்கள் நன்மைகள். இப்போ 2ம் ஒப்பிட்டு எழுதும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க், 5 மார்க். அதான் சொன்னேன், 5 மார்க். இன்சொல், தீசொல், பள்ளியிலும் வீட்டிலும் மாணவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு இவ்வளவும் எழுதுனா தான் 5 மார்க்கு. பார்த்துக்க. மொழிபெயர்ப்பை விட்டுட்டு அது எழுதுகிற அதான் ஈஸி. லாஸ்ட்டில் அந்த காது கேட்காதவங்களுக்கு அது பார்த்துக்கோங்க, அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. இனி 8 மார்க்கு. இதுக்கு எப்படி மார்க் போடுறோம்? குறிப்பு சட்டகம் தான் மெயின். பொருத்தமான விடைகள் எதிர்ப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவன் கிட்ட இப்போ இது கிடையாது. ஒருவேளை இப்போ கலைஞர் கேட்குறாங்க, நாட்டு வளம் சொல்வளம் கேட்குறாங்க, இல்லை காற்று மாசுபாடு கேட்குறாங்கன்னா, முன்னுரையிலேருந்து முடிவுரை வரைக்கும் ஒரு 6 ஹெட்டிங் இருக்கா? அந்த மாதிரி ஹெட்டிங்க்கு நீ வந்து ஹெட்டிங் மட்டும் எழுதி பாக்ஸ் போட்டிங்கன்னா, குறிப்பு சட்டம் போட்டிங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு மறந்தாலுமே உள்ளே ஏதாவது எழுதி வச்சிரு, அடித்து வைக்காத. தெரியும், அப்படியே எழுதிட்டு வரும்போது எதாவது மறந்தாலும் அப்படியே மேட்ச் பண்ணிடு, அடிச்சு எழுத கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? எழுத்துப்பிழைக்கு மார்க் போகுமான்னு கேட்டிருந்தீங்கன்னா, எழுத்துப்பிழைக்கு மார்க் போகும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எழுத்துப்பிழை இருந்தாலும் 1/4 மார்க் உடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து கண்டென்ட் நிறையா இருக்கும்போது, கண்டென்ட் எழுதும்போது ஒரு மேக்ஸிமம் எழுத்துப்பிழைக்கு வந்து ஒரு 2 மார்க். இப்போ நான் 3 மார்க் கொஸ்டினா 1 மார்க் கம் பண்ணுவாங்க, 8 மார்க் கொஸ்டினா 6 மார்க் போடுவாங்க, 2 மார்க் கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டென்ட்டை கொடுங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது என்ன, சான்றோர் வளர்த்த தமிழ்னு நினைக்கிறேன். அறிஞர், சான்றோர், இது ஏதோ நெடுவினா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் இருந்தால் கொடுத்துட்றோம் நாங்கள். அடுத்தது ஒருவன் இருக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை முடிவுரை அதே மாதிரி குறிப்பிச்சட்டம் போட்டு பொருத்தமான விடை ஓனாகவே எழுதலாங்கிறாங்க. நெடுவினாவை ஓனாகவே எழுதலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓனாக அதில் ரிலேட்டடாக எழுதுங்க. ஓகேவா? ராமானுஜர் நாடகம் அதே மாதிரி, நூலுக்கான மதிப்புரை அதே மாதிரி,
சாலை பாதுகாப்பு, பொதுக்கட்டுரை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. அவனே ஹெட்டிங் கொடுத்துருப்பான். சாலை பாதுகாப்புக்கு அவனே ஹெட்டிங் கொடுத்துருப்பான். ஸோ இதை நீ கரெக்டாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உனக்கு 8 மார்க். ஓகே, ஓரளவுக்கு இந்த ஹெட்டிங் போட்டு குறிப்பிச்சிட்டம் போட்டு நீ பாட்டுக்கு சைடு ஹெட்டிங் போட்டு கதை எழுத ஆரம்பிச்சிரு, கண்டிப்பாக மார்க் கொடுக்கும். பாருங்கள், பொருத்தமான விடை எல்லாமே பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்காமல் ஏன் எழுதுறாங்கன்னா, உன் ஓன் ஸ்டோரி எழுதலாம். ஆனால் ஓன் ஸ்டோரினா அது ரிலேட்டடாக அதை படித்ததை வச்சு எழுதணும். சரியா? ஸோ இதுதான் வந்து உனக்கு தமிழோட ஆன்சர் கீ. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சிறுவினானா ஒரு 3-4 பாயிண்ட் போதும், குருவினானா 2 பாயிண்ட் போதும், நெடுவினானா குறிப்பிச்சட்டம் போட்டு அழகாக ஒரு 3 பக்கம் 2.5 பக்கம் வர மாதிரி 6 ஹெட்டிங் போட்டு எழுது. இதெல்லாம் தான் மெயின். மீதி எல்லாமே உனக்கு 3 மார்க்கு, இந்த 2 மார்க்கு இதெல்லாம் நீ வந்து பயிற்சியெல்லாம் நீ எழுதுறதுக்கு மார்க்கு. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக்கின் நல்லா படித்தோன்னே ஃபுல் மார்க் கிடச்சிரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் திரும்பவும் நான் போடுறேன், நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, திரும்பவும் போடுறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, நல்லா உட்காந்து படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.